நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் முழு நாட்டுக்கும் ஏன் எங்களுடைய தமிழீழத்துக்கும் பல செய்திகளை கூறியிருக்கிறது. இதிலே குறிப்பாக தமிழீழ பகுதியிலே வடகிழக்கு மாகாணங்களை பற்றி நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இங்கே தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகள் பலப்பட்டிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். முதல் தடவையாக தென்னிலங்கையிலே இனவாத சிந்தனை கொண்ட மக்கள் சக்தி ஜேவிபியினர் பல மாவட்டங்களிலே வெற்றியிட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் ஏன் என்ன கவர்ச்சிக்காக வாக்களித்தார்கள்? அரசு உத்தியோகத்தர்கள் உட்பட பலரும் பொதுமக்கள் வாக்களித்தார்கள் என்று பார்த்தால், அதிலே ஒரு சிலர் அல்லது பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய கருத்து தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லை என்று. அவை தமிழ் மக்கள் அளித்த தீர்ப்பை அந்த பாராளுமன்ற தேர்தலில் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எக்காரணம் கொண்டும் தமிழ் தேசிய சக்திகள் இலட்சியம் ஈடேறும் வரை நாங்கள் எத்தனையோ தடவைகள் விழுந்து விட்டோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்க தவறவில்லை. அதுபோல இந்த தடவையும் நாங்கள் எழுந்து நிற்போம். அந்த வகையிலே தமிழ் தேசியத்தை உச்சரிக்கக்கூடாது அல்லது செயற்படக்கூடாது என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக யாரும் நினைக்கக்கூடாது. உதாரணமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இனிமேல் தமிழ் தேசியத்தை பற்றி கூறக்கூடாது என்ற சாரப்பட கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அந்த அணியினுடைய கூட்டத்திலே ஏறப்பட்ட பொழுது அனுமதி மறுக்கப்பட்டவர். பின்னர் 3 நாட்களாக அனுரகுமார் திசாநாயக்காவுடைய டிஷர்ட்டை அணிந்து கொண்டு நின்றவர் இப்பொழுது வெற்றி பெற்றவுடன் மற்றவர்களுக்கு போதனை எடுக்கிறார். அதே அவர் தன்னுடைய நடவடிக்கையை மக்கள் உங்களை பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பினார். அந்த வேலையை பாருங்கள். தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு உங்கள் யாருக்கும் அருகதை இல்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே நான் வேட்பாளராக போட்டியிட்டிருந்தேன். என்னை பொறுத்தளவிலே எனக்கு பல நிதி நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது நான் பொதுமக்களிடம் ஒரு பத்திரிகை விளம்பரம் மூலம் கோரியிருந்தேன். ஆக குறைந்தது 100 ரூபாவை கூட நீங்கள் என்னுடைய வங்கி கணக்கிலே வைப்பு செய்ய வேண்டும் என்று. அது பலருடைய மனதை நெகிழ வைத்திருந்தது. கேள்விப்பட்டவுடன் உள்ளூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் எனக்கு நிதியுதவியை அனுப்பி வைத்திருந்தார்கள். அது எனக்கு மனதை மிகவும், என்னதான் என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்காவிட்டாலும் கூட ஊந்தாவது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தந்தது. அதிலே குறிப்பாக ஒரு வடமராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தம்பி ஒருவர், அவர் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்பவர். அவர் 25,000 தர முற்பட்ட பொழுது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக போய்விட்டது. ஆகவே இவ்வாறு பல ஓய்வு பெற்ற அரச ஊழியர்கள் நாங்கள் உங்களுக்கு 500 ரூபாய் போட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இவ்வாறு 5,000, 10,000, 15,000, 1,00,000 என்று நிதி நெருக்கடியை போக்கக்கூடிய அளவுக்கு, ஓரளவு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் தந்த ஆதரவுக்கு நான் நிச்சயமாக நன்றியுடன் இருப்பேன். அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த உதவி செய்தார்களோ, நான் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட என்னுடைய மக்கள் பணி தொடரும். ஆகவே இன விடுதலைக்கான போராட்டத்திலும் நான் தீவிரமாக ஈடுபடுவேன் என்ற வாக்குறுதியை அந்த மக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகரம் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இந்த வகையிலே சமத்துவம் என்று சொல்வது இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, யோக்கியதை இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகின்றேன். என்ன சமத்துவம்? இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய திருமதி ஹரிணி அமரசூரியா அவர் கலாநிதி பட்டம் பெறுவதற்காக எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை TCS என்று சொல்வார்கள். அது ஜேவிபியினுடைய இனவரி நடவடிக்கைகள் என்று சொல்லப்பட்டது. அந்த புத்தகத்தை மும்மொழியிலே நீங்கள் வெளியிட தயாரா? ஆகவே இனவரியை பற்றி நாங்கள் இன பாகுபாடு காட்டவில்லை என்று சொல்வதற்கு
உங்களுக்கு அருகதை இல்லை. இதைவிட ஒரு மார்க்சிச லெனினிச ஒரு சோசலிச மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த நாட்டிலே தேசிய இனங்கள் தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது போன்ற விடயங்களை ஏற்க மறுக்கின்ற புதிய சிவப்பு சித்தாந்தத்தை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு 3/2 பங்கு கிடைத்திருக்கிறது. ஒரு புதிய அரசியல் அமைப்பை நீங்கள் உருவாக்க முடியும். அதிலே நீங்கள் என்ன மாதிரி ஆக்க பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். ஒரு பிரதேச சுயாட்சி, மாநில சுயாட்சி என்று எல்லாம் சோசியலிசத்தில் இருக்கிறது. அதை விட்டு முழு அதிகாரங்களை மத்தியிலே குவிக்கின்றதிலே தான் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க போகிறீர்களா என்ற கேள்வி இருக்கிறது. திரு சந்திரசேகரன் அவர்கள் தேசிய பட்டியல் மூலம் எம்பியாக நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேண்டுமென்றால் அவரை அமைச்சராக கூட நியமிக்கலாம். என்ன அமைச்சராக பெறலாம், நீங்கள் மீன்பிடி அமைச்சராக பெறலாம், என்ன அமைச்சராக பெறலாம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு ஒழுங்காக எங்களுடைய மக்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய தீர்வை உங்களால் தர முடியுமா? உங்களால் முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு இல்லை. அதை நோக்கி நாங்கள் சர்வதேச ரீதியாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தித்தான் இதை பெற வேண்டும். அந்த அழுத்தத்தை உங்களுக்கு கொடுப்பது தான் எங்களால் கூடிய வழி. அந்த வகையிலே புலம்பெயர் தமிழர்களும் தாய தமிழர்களும் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுமாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் இருக்கிறது. அதை விட புலம்பெயர் தமிழர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு வராமல் எந்த புலம்பெயர் தமிழர்களும் கொண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை கொட்ட மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை ஏமாற்றக்கூடிய விதத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த வெற்றியில கண்டு அல்லது அதுக்கு மயங்கி எங்களுடைய மக்களில் ஒரு சிலர் வாக்களித்திருந்தாலும் புலம்பெயர் தமிழர்கள் மயங்க மாட்டார்கள், இறங்கி வர மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு காலம் உணர்த்தும். ஜனாதிபதி வவுனியாவுக்கு வந்த பொழுது காணாமல் போன ஒரு சங்கத்தை 2000 நாட்களுக்கு மேலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு தடை விதித்து விட்டு தான் வந்தார் என்றால், 4 பேரை கண்டு இந்த ஜனாதிபதி தொடை நடக்குகின்றார் என்றால் எவ்வாறு இன பிரச்சனை தீர்க்க போகிறார்கள்? எவ்வாறு காணாமல் போன பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்? 10,000 இராணுவ வீரர்கள் நாங்கள் தான் எடுத்து கொடுத்தோம் இராணுவத்துக்கு என்று சொல்லி இந்த போரிலே 1,00,000க்கு மேற்பட்ட மக்களை படுகொலை எங்களுடைய சகோதரிகளை கற்பழித்து படுகொலை செய்தவர்களுக்கு எங்களுடைய மக்கள் ஒரு கவர்ச்சியிலே ஒரு ஒரு விதமான அல்லது எங்களுடைய ஒற்றுமையில் காரணத்தை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அவை இவர்களை அளவிலே ஒரு புதிய அரசியலமைப்பிலே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏனைய இனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மலைய தமிழ் மக்களாக முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த உரிமைகளை சுதந்திரத்தை வழங்கி ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு அறவே இல்லை. முடிந்தால் அவர்கள் செய்யட்டும், பார்ப்போம். இதுதான் நிலவரம். ஆகவே இவர்கள் போன்ற மாதத்திலே வந்துவிட்டார்கள். வேண்டுமென்றால் இன்னும் 2 மாதத்தில் அவசரப்பட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடும். இந்தியாவின் நிர்பந்தம் காரணமாக இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடும். எல்லாத்தையும் நடத்தி தாங்கள் பெரும்பான்மையாக பதவியை பிடிப்பது தான் நோக்கமே ஒழிய 3 வருடம் 2 வருடம் 1 வருடம் போதும் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு. அவை 1 வருடத்துக்கு உள்ளே இவர்கள் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்த்தி கொண்டிருப்போம். 1 வருஷத்துக்கு பின்னர் எங்களுடைய போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்பதைத்தான் நாங்கள் நாட்டு மக்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, தமிழீழ மக்கள் நாங்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே 100% ஒற்றுமை என்பது தமிழீழ விடுதலை புலிகள், தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் இருந்த பொழுது கூட சாத்தியமாகவில்லை. ஆகவே பெரும்பாலான முடிந்தளவு சாத்தியமான ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி எடுப்போம். அதைவிட எங்களுடைய கூட்டான கோரிக்கைகளுக்குள்ளே தமிழரசு கட்சியும் உள்ளடங்கி அந்த கோரிக்கைகளை வைப்பதற்கான தீவிர முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம்.